Hi dears, welcome back to my channel. Today நம்ம சேனல்ல காதல் நீதானா சீரிஸ் எபிசோட் 17 தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு உடம்பு சரியில்லை நான் போஸ்ட் போட்டிருந்ததோ எல்லாரும் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சுங்க. எனக்காக என்னோட ஃபேமிலிக்கு அடுத்து ஒருத்தங்க இந்த அளவுக்கு எனக்காக ப்ரே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது என்னோட ஃபேமிலிஸ் நீங்க மட்டும்தான். அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போ நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொஞ்சம் ரெடியாகி வந்திருக்கேன். இருந்தாலும் பெட் ரெஸ்ட் தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் பெட்ல இருந்துட்டே தான் நான் ரெக்கார்ட் பண்றேன். வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இனி வாங்க சீரீஸ்குள்ள போயிடலாம். போன எபிசோட்ல வானிலை அறிக்கையில ஆங்வா வில்லேஜ் அதை சுத்தி இருக்க பகுதியில இடி மின்னலுடன் கூடிய கனமழை வரப்போகுதுங்கிற நியூஸை பார்த்து ஷாக் ஆன மிக்கா மழை டைம்ல பிலிக்ஸை வார்மா வச்சுக்கிறதுக்காக இஞ்சி டீ பேக் வாங்க ரிசார்ட்க்கு பக்கத்துல இருக்க கடைக்கு வந்தவன் கடை க்ளோஸா இருக்கிறத பார்த்து வேற எங்கேயாவது கடை ஓப்பனா இருக்கான்னு பார்த்து இஞ்சி டீ வாங்கிட்டு வரலான்னு பிளான் பண்ணி ஸ்ட்ரீட்டோட எண்டிங்ல இருக்க கடைக்கு வந்து டீ தூள் பேக்கை வாங்கின மிக்கா அங்க இருக்க சில காவாலி பசங்க கிட்ட மாட்டிக்க மிக்காவோட அழகுல மயங்கின அந்த பசங்களும் நைட்டு மிக்காவோட பெட்ல ஒன்னா இருக்க பிளான் பண்ணி அந்த பசங்க மிக்காவை கட்டி பிடிச்சுக்கிட்டு மிக்கா கிட்ட தப்பு தப்பா பேச அதையெல்லாம் கேட்டு கடுப்பான மிக்கா அந்த பையனோட மெயின் பார்ட்லயே எட்டி உதச்சு அந்த பசங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடினவன் எந்த வழியா ரெசார்ட்க்கு போகணுங்கிறதையே மறந்து இருட்டா இருக்க காட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டவன் ஒற்ற மலையில பையன் பயத்துல அழுதுகிட்டே கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டு பிலிக்ஸ் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்னை வந்து காப்பாத்துன்னு சொல்லி கதறி அழுதுட்டு இருக்க அங்க நம்ம பிலிக்ஸ காட்டுறாங்க. இடி சத்தம் கேட்டாலே பயத்துல உடம்பெல்லாம் நடுங்கி போறவன் அன்னைக்கு நைட்டு பயங்கர இடி மின்னல் மலையிலையும் மிக்காவை தேடி காட்டுக்குள்ள ஓடி வந்து மிக்கா நீ எங்க இருக்கன்னு சொல்லி கேட்டு கத்திக்கிட்டே மிக்காவை தேடிட்டு இருக்க. அப்போ ஒரு வழியா மரத்துக்கு பக்கத்துல பயத்துல உடம்பெல்லாம் நடுங்கிட்டு உட்காந்துட்டு இருக்க மிக்காவை பார்த்த பிலிக்ஸ் மிக்கா ஒரு வழியா நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். எங்க நான் உன்னை இழந்துருவனோ இதுக்கப்புறம் உன்னை என்னால பார்க்கவே முடியாம போயிடுமோன்னு எல்லாம் நினைச்சு பயத்துல எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருந்தவன் வேகமா மிக்காவோட பக்கத்துல வந்து பயத்துல நடுங்கிட்டு இருக்க மிக்காவை பார்த்து இந்த மாதிரி பயத்துல நடுங்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது தொலைஞ்சு போன குழந்தை பயத்துல தன்னை காப்பாத்த யாராவது வரமாட்டாங்களான்னு ஏங்கி தவிச்சிட்டு இருக்க மாதிரியே இருக்கு. இவனோட கண்ணுல இருக்க இந்த கண்ணீரை பார்க்கும் போதே இதயமே சுக்கு நூறா நொறுங்கி போற மாதிரி வலிக்குது. என்னால மூச்சு விட கூட முடியலன்னு சொல்லி பண்ணிட்டு இருந்த பிலிக்ஸ் மெதுவா மிக்காவோட பக்கத்துல வந்து அவனை தொட அது பிலிக்ஸ்னு தெரியாத நம்ம மிக்கா திரும்பவும் அந்த பொறுக்கி பசங்க தான் வந்துட்டாங்களோன்னு நினைச்சு அவன் பயத்துல கண்ணை திறக்காம கண்ணை டைட்டா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டே ப்ளீஸ் என்ன தொடாத என்னை விட்டு தள்ளி போன்னு கத்த பயத்துல உடம்பெல்லாம் நடுங்கிட்டு இருக்க மிக்காவை பார்த்த பிலிக்ஸ் மிக்கா நான் தான் வந்திருக்கேன் பயப்படாத கண்ணை திறந்து பாருன்னு சொல்ல பிலிக்ஸோட வாய்ஸை கேட்டு அமைதியான மிக்கா பிலிக்ஸ் நீதானா நிஜமாவே நீதான் வந்திருக்கியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே மிக்கா வேகமா பிலிக்ஸை டைட்டா கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுக அதை பார்த்த பிலிக்ஸ் பயப்படாத மிக்கா நான் உன் பக்கத்துல தான் இருக்கேன் நான் உன் பக்கத்துல இருக்க வரைக்கும் நீ யாரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ல அதை கேட்ட மிக்கா அழுதுகிட்டே பிலிக்ஸ் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இந்த இடம் ரொம்ப இருட்டா இருக்கு ரொம்ப குளிரா இருக்கு எனக்கு தெரியுமா பிலிக்ஸ் நீ எங்க என்னை தேடி வரமாட்டையோ என்னை காப்பாத்த யாரும் வரமாட்டாங்களோன்னு நினைச்சு நான் பயந்துட்டு இருந்தேன் தெரியுமான்னு சொல்லி குழந்தை மாதிரி அழுக அதையெல்லாம் கேட்ட பிலிக்ஸ் சரி அழுத வரைக்கும் போதும் நான் தான் இப்ப வந்துட்டேன்ல இதுக்கப்புறம் நீ அழவோ பயப்படவோ வேண்டாம்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருந்த பிலிக்ஸ் மனசுக்குள்ள சரியான முட்டாள் நான் அதிக நேரம் எடுத்துக்காம சீக்கிரமா இவனை தேடி வந்திருக்கணும் ரொம்ப நேரம் இவன் தனிமையில இருந்தனாலதான் இப்படி பயத்துல நடுங்கிட்டு இருக்கான் மிக்கா இப்படி பயத்துல அழுதுட்டு இருக்கிறத என்னால பார்க்கவே முடியல இவன் அலறத பார்க்கும் போது என் இதயமே வலிக்குது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எனக்கு மிக்காவை பிடிச்சிருக்கா ஆமா இதுல என்ன சந்தேகம் எனக்கு மிக்காவை பிடிச்சிருக்கு நான் மிக்காவை லவ் பண்றேன் இதுக்கப்புறம் மிக்கா இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லி பையன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் எங்க மிக்கா பிலிக்ஸை இன்னும் டைட்டா கட்டி பிடிச்சுக்கிட்டு பிலிக்ஸ் இங்க ரொம்ப இருட்டா இருக்கு என்னால இனி இங்க இருக்க முடியாது நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்ல அதை கேட்ட பிலிக்ஸ் சரி நம்ம வீட்டுக்கு போலாம் அதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல ரூமுக்கு போய் சூடான தண்ணியில உன்னை குளிக்க வச்சு உன்னோட ஈரமான முடிக்கு ட்ரையர் எல்லாம் போட்டு விடுறேன் அதுக்கப்புறம் உனக்கு எந்த குளிரும் இருக்காது நீ நிம்மதியா படுத்து தூங்கலாம் அதுக்கப்புறம் நாளைக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வீட்டுக்கு போயிடலாம் உன்னை பொறுப்பா பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட வேண்டியது என்னோட பொறுப்பு போதுமான்னு சொல்லி மிக்காவை பிகி பேக் தூக்கிட்டு ரூமுக்கு கிளம்புன பிலிக்ஸ் மனசுக்குள்ள இந்த நிமிஷத்துல இருந்து நான் என்னோட உண்மையான ஃபீலிங்ஸ்ல இருந்து ஓட போறதும் கிடையாது மிக்கா மேல எனக்கு ஃபீலிங்ஸ் இல்லைன்னு மறைக்க போறதும் கிடையாது ஏன்னா எனக்கு மிக்காவை ரொம்ப பிடிச்சிருக்கு நான் மிக்காவை லவ் பண்றேன் அதுக்கப்புறம் நான் அவனை விட்டு ஒரு நொடி கூட விலகி இருக்க விரும்பல நான் எப்பவும் அவன் பக்கத்திலே இருக்க விரும்புறேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே மிக்காவை ரூமுக்கு கூட்டிட்டு வர கையில கால்ல காயத்தோட உடம்பெல்லாம் நனைஞ்சு போய் சேரு சகதியுமா வந்திருக்க மிக்காவையும் பிலிக்ஸையும் பார்த்த மைக்கேல் டேனியல் ஓனர் லேடி எல்லாரும் என்ன பேசுறது என்ன கேட்கறதுன்னு தெரியாம உறைஞ்சு போய் பார்த்துட்டு இருக்க டேனியல் அட பிலிக்ஸ் மிக்கா ரெண்டு பேரும் ஒரு வழியா வந்துட்டீங்களா உங்களை ரொம்ப நேரம் காணுங்கிறதுனால உங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ நாங்க எல்லாரும் ரொம்ப பயந்து போய் இருந்தோன்னு சொல்லிட்டு இருக்க மலையில உடம்பெல்லாம் நனைஞ்சு போய் வந்திருக்க மிக்காவை பார்த்த ஓனர் லேடி அட கடவுளே நீ என்ன இப்படி மலையில நனைஞ்சு போய் வந்திருக்க மலையில நீ ரொம்ப நேரம் இருந்தனால உன் முகம்லாம் வேற வெளுத்து போய் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க மைக்கேல் நீங்க ரெண்டு பேரும் நல்லா தானே இருக்கீங்க உங்க ரெண்டு பேரையும் நினைச்சு நாங்க ரொம்பவே பயந்துட்டு இருந்தோம் உங்களுக்கு எங்க அந்த பசங்கனால ஆபத்து வந்திருக்குமோன்னு பயந்து நாங்க இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க வராம இருந்திருந்தா நாங்க கண்டிப்பா போலீஸ்க்கு கால் பண்ணி அந்த பசங்க மேல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம் கரெக்டா நீங்க வந்துட்டீங்கன்னு சொல்ல அதையெல்லாம் கேட்ட மிக்கா
எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க, இன்னைக்கு என்னாலதான் நீங்க இந்த அளவுக்கு கவலைப்படுற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்ல அதை கேட்ட மைக்கேல், பரவாயில்ல விடு மிக்கா, நீ இஞ்சி டீ வாங்க போன இடத்துல என்னதான் நடந்தது, உண்மை எதையும் மறைக்காம எங்க கிட்ட சொல்லுன்னு கேட்க ஃபெலிக்ஸ் எதுவும் இல்ல, பொறுக்கி பசங்க மிக்கா கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணிருக்காங்க, அதுல பயந்து போன மிக்கா அவங்க கிட்ட இருந்து அவனை காப்பாத்திக்கிறக்காக எந்த வழியா ரெசார்ட்க்கு வரதுன்னு தெரியாம மலைப்பகுதியா காட்டுக்குள்ள ஓடி போய் மாட்டிக்கிட்டான், அவ்வளவுதான்னு சொல்ல மிக்காவோட கையில கால்ல இருக்க காயத்தை பார்த்து பயந்து போன டேனியல், மிக்கா உனக்கு ஏற்பட்டிருக்க காயத்தை பார்க்கும் போதே நம்ம கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் போயே ஆகணும்னு தோணுது, வா மிக்கா நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம்னு சொல்லி கூப்பிட மிக்கா ஹாஸ்பிட்டல் எல்லாம் போக வேண்டிய எந்த அவசியமும் இல்ல, எனக்கு பெருசா எந்த அடியும் படல, ஓடி வந்ததுல கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன், அதுல ஏற்பட்ட காயம் தான் இது, இருக்க மருந்த போட்டு ரெஸ்ட் எடுத்தனா சரியாயிரும்னு சொல்லிட்டு இருக்க அதை கேட்ட ஓனர் லேடி மிக்கா கிட்ட, வெளிய பயங்கர மழை வரத பார்த்து நீ பயந்து போயிட்டியா, இவ்ளோ மோசமான வெதர்ல கூட அந்த காவாலி பசங்க உன்னை விடாம துரத்தி இருக்கானுங்கன்னா அவனுக்கெல்லாம் மனுஷ ஜென்மங்களே கிடையாதுன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கு. இந்த பிலிக்ஸோட டி-ஷர்ட்ல ரத்தக்கரை இருக்கிறத பார்த்து பயந்து போன டேனியல், பிலிக்ஸ் உன்னோட டி-ஷர்ட்ல எப்படி ரத்தக்கரை வந்தது, அப்படின்னா உனக்கு அடிபட்டிருக்கா என்னன்னு சொல்லி கேட்க டேனியல் சொன்னதை கேட்டு பதறி போன மிக்கா, எனது ரத்தக்கரையா, பிலிக்ஸ் என்னாச்சு உனக்கு அடிபட்டிருக்கா என்னன்னு சொல்லி கேட்க பிலிக்ஸ், எனக்கு எந்த அடியும் படல, நான் நல்லா தான் இருக்கேன், அப்புறம் என் டி-ஷர்ட்ல இருக்க இந்த ரத்தக்கரை ஒண்ணு என்னோடது கிடையாது, அதனால நீங்க எல்லாரும் என்ன நினைச்சு கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்ல, அப்புறம் மேடம் உங்க ரெசார்ட்ல ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கான்னு சொல்லி கேட்க ஓனர் லேடி இருக்கு, மிக்காவை உன்னோட ரூமுக்கு கூட்டிட்டு போ, நான் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்துட்டு உன்னோட ரூமுக்கு வரேன்னு சொல்ல பிலிக்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் மேடம், அப்புறம் நான் முதல்ல மிக்காவை ரூமுக்கு கூட்டிட்டு போறேன், நீங்க எல்லாரும் ரொம்ப டயர்டா இருப்பீங்க, நைட்டு ரொம்ப லேட் ஆகுது, அதனால இதுக்கப்புறம் யாரும் எதை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காம நல்லா ரிலாக்ஸா படுத்து தூங்குங்கன்னு சொல்ல அதை கேட்ட மைக்கேல், சரி நாங்க கிளம்புறோம், மிக்கா நீ நல்லா படுத்து ரெஸ்ட் எடு, ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா உடனே எனக்கு கால் பண்ணு, புரிஞ்சுதான்னு சொல்ல பிலிக்ஸ், எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுதுன்னு சொல்லிக்கிட்டே மிக்காவை ரூமுக்கு தூக்கிட்டு வந்தவன் மிக்காவை பெட்ல உட்கார வச்சு அடிப்பட்ட இடத்துக்கெல்லாம் மெதுவா பார்த்து மருந்து போட்டு விட்டுக்கிட்டு, இங்க பாரு மிக்கா, இது வெறும் லேசான காயம்தான், நல்ல வேலை டீப்பா அடி எதுவும் படாம மேலோட்டமா அடிபட்டிருக்கு, நம்ம இந்த காயத்தை சுத்தம் பண்ணி மருந்து போட்டு விட்டா சீக்கிரம் சரியாயிடும், இந்த காயத்தினால தழும்பு ஏற்படாது, அதனால இந்த மருந்து போடும்போது கொஞ்சம் வலிக்கும், நீ வலிய பொறுத்துக்கோன்னு சொல்லிக்கிட்டு பிலிக்ஸ் பார்த்து மிக்காவோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க அதையெல்லாம் பார்த்த மிக்கா மனசுக்குள்ள, என்னடா இது, என்னைக்கும் சிடுசிடுன்னு என் மேல கோபத்தை காட்டுற பிலிக்ஸ் எனக்கு என்கிட்ட இவ்ளோ அன்பா நடந்துக்கிறானே, அதுவும் என் காலுக்கு மருந்து போட்டு விடுறதுக்காக இவன் தரையில முட்டி போட்டு உக்காந்துக்கிட்டு என் கால்ல இருக்க காயத்துக்கு வலிக்காம மெதுவா மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கானே, என்னால இதை நம்பவே முடியல, பிலிக்ஸோட இந்த திடீர் மாற்றம் எனக்கு மூச்சு திணறலை ஏற்படுத்துதுன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருந்தவன் பிலிக்ஸ் கிட்ட, பிலிக்ஸ் என்ன காப்பாத்தி ரூமுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், அந்த காடு ரொம்ப பயங்கர இருட்டா பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருந்தது, நீ மட்டும் வராம இருந்திருந்தா நான் பயத்துல செத்தே போயிருப்பேன், சரியான நேரத்துக்கு வந்து நீ என்ன காப்பாத்திட்ட, ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிய மாட்டேங்குது, நான் காட்டுக்குள்ளதான் இருக்கேங்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது, எப்படி நான் இருக்க இடத்தை தேடி கண்டுபிடிச்சு வந்தேன் நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி கேட்க பிலிக்ஸ், அதுவா ஸ்ட்ரீட்டோட எண்ட்ல இருந்த அந்த பொறுக்கி பசங்க உன்னை பத்தி பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன், அதான் நான் போய் அவங்க கிட்ட விசாரிக்கிற முறையில விசாரிச்சு நீ எங்க இருக்கங்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல அதை கேட்டு பயந்து போன மிக்கா, பிலிக்ஸ் அந்த பொறுக்கி பசங்க உன்னை அடிச்சாங்களா, உண்மையை சொல்லு பிலிக்ஸ், உனக்கு எங்கேயாவது அடிபட்டிருக்கா என்னன்னு சொல்லி கேட்க பிலிக்ஸ், அவனுக்கு என்ன அடிக்க முயற்சி பண்ணானுங்க, ஆனா அது வேலைக்கு ஆகலன்னு சொல்லிக்கிட்டே காயத்துக்கு மருந்து போட்டு முடிச்ச பிலிக்ஸ் மிக்கா கிட்ட, நான் காயத்தை நல்லா கிளீன் பண்ணி மருந்து போட்டு விட்டேன், ஆனா இந்த காயம் செப்டிக் ஆகாம இருக்கிறதுக்காக நம்ம நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போய் உன்னை ஃபுல் செக் பண்ணிட்டு அப்படியே கையோட ஒரு இன்ஜெக்ஷனையும் போட்டு வந்துடலாம் சரியான்னு சொல்ல ஹாஸ்பிட்டல்னு சொன்னதை கேட்டு பயந்து போன மிக்கா, என்னது ஹாஸ்பிட்டலா, அதெல்லாம் தேவையில்லை, இது சாதாரண காயம் தான், இதுக்கு போய் நான் எதுக்காக ஹாஸ்பிட்டல் போகணும், இன்னும் 2 நாள்ல இந்த காயம் இருக்க இடம் தெரியாம மறைஞ்சு போயிரும், இதுக்கு போய் எதுக்காக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிட்டு, அது இருக்கட்டும், உனக்கு இடி மின்னல் மழைனாலே பயமாச்சே, அப்படி இருக்கும்போது நீ எப்படி கொற்ற மலையில காட்டுக்குள்ள வந்த, அப்படின்னா இன்னைக்கு உனக்கு மழை இடிய பார்த்து பயம் இல்லையா என்ன, ஏன் இப்படி கேக்குறேன்னா இன்னைக்கு இடி இடிச்சதை பார்த்து நானே பயத்துல நடுங்கி போயிருந்தேன், அப்படி மோசமான இடி மலையில நீ எப்படி வந்தன்னு நான் தெரிஞ்சுக்கணும், அதனாலதான் கேட்டேன்னு சொல்ல பிலிக்ஸ், எனக்கு அந்த இடி மின்னல் மலையை பார்த்து ரொம்ப பயமா தான் இருந்தது, ஆனா எனக்கு அந்த இடி மின்னல் மலையை விட அதிகமா பயமுறுத்துற இன்னொரு விஷயம் என் கண்ணு முன்னாடி இருந்தனால எனக்கு இந்த இடி மலையெல்லாம் பெருசா தெரியல, எனக்குள்ள ஏற்பட்ட அந்த பயத்தினால என் இதயமே சுக்கு நூறா நொறுங்கி போற மாதிரி இருந்தது, அதுக்கு காரணம் இன்னைக்கு வந்த இடி மலை மின்னல் இல்ல, உன்னை எங்க நான் இழந்துருவனுங்கிற எண்ணம் எனக்குள்ள இருந்து எனக்கு அதிக வலியை ஏற்படுத்துச்சு, அது மட்டும் இல்லாம எங்க என்னால உன்னை கண்டுபிடிக்காம போயிடுமோ, இதுக்கப்புறம் உன்னை பார்க்க முடியாம போயிடுமோன்னு நினைச்சு எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்ல அதையெல்லாம் கேட்ட மிக்கா வெக்கத்துல முகெல்லாம் செவந்து போய் அவனை மறந்து பிலிக்ஸையே கண்ணிமைக்காம பார்த்துட்டு இருக்க அதை பார்த்து பிலிக்ஸ் மிக்காவோட கையை பிடிச்சுக்கிட்டு, மிக்கா இதுக்கப்புறம் என்னால உன்னை பிடிக்காத மாதிரி நடிக்கவும் முடியாது, நான் நடிக்கவும் விரும்பல, சொல்லணும்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்றேன், நீ என் கண் பார்வையில இருந்து மறைஞ்சிருந்த அந்த கொஞ்ச நேரத்துல என் இதயமே வெடிச்சு செதற மாதிரி இருந்துச்சு, எனக்குள்ள இது வரைக்கும் இப்படி ஒரு உணர்வு ஏற்பட்டதே கிடையாது, திரும்பவும் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இறந்து போன என்னோட இதயத்துக்கு உயிர் வந்த மாதிரி இருந்தது, அதுக்கு அர்த்தம் காதல்னா நான் உன்னை அளவுக்கு அதிகமா காதலிக்கிறேன், எப்பவும் எனக்கு சொந்தமானவனா இருக்கணும்னு
இருக்கணும்னு விரும்புறேன், அதே மாதிரி நான் உனக்கு மட்டும் சொந்தமானவனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி ஃபெலிக்ஸ் ஒரு வழியா அவன் மனசுல இருக்க காதல மிக்கா கிட்ட சொல்ல, ஃபெலிக்ஸ் பேசினதையெல்லாம் கேட்டு ஷாக்கான மிக்கா மனசுக்குள்ள எனக்கு மட்டும்தான் ஃபெலிக்ஸ் மேல காதல் இருக்கு, என் காதல் வெறும் ஒரு தலை காதல் மட்டும்தான், என்ன மாதிரி ஒருத்தனை ஃபெலிக்ஸ்க்கு பிடிக்காது, ஃபெலிக்ஸ்க்கு என் மேல காதல் வரக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்த எனக்கு இன்னைக்கு ஃபெலிக்ஸ் அவன் வாயாலேயே என்ன பிடிச்சிருக்கு, என்ன லவ் பண்றேன்னு ஓப்பனா ப்ரொபோஸ் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்படின்னா எனக்கு எப்படி ஃபெலிக்ஸ் மேல ஃபீலிங்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி ஃபெலிக்ஸ்க்கு என் மேல ஃபீலிங்ஸ் இருந்திருக்கா என்ன? என்னதான் எங்க ரெண்டு பேரோட ஃபீலிங்ஸும் ஒரே மாதிரி இருந்தாலும் என்னால எப்படி அவனோட ஒண்ணு சேர முடியும்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருந்தவன் ஃபெலிக்ஸ் கிட்ட, ஃபெலிக்ஸ் அது வந்து ஐ ஐ ஐன்னு இழுக்க, அதை பார்த்த ஃபெலிக்ஸ் என்ன ஐ ஐ உனக்கு என்ன பிடிச்சிருக்கே, நீ என்ன லவ் பண்ற அதான சொல்ல வரேன்னு கேட்க, அதை கேட்டு வெக்கத்துல முகெல்லாம் செவந்து போன மிக்கா ஃபெலிக்ஸோட முகத்தை கூட பார்க்காம அவன் முகத்தை திருப்பி வச்சுக்கிட்டு, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்ல, அதை கேட்ட ஃபெலிக்ஸ் என்ன விளையாடுறையா, நேத்து என் மேல இருக்க காதலை என்கிட்ட ஓப்பனா சொன்னவன் இன்னைக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்ற, அப்படின்னா நீ போதையில இருக்கும் போது நேர்மையானவனா உன் மனசுல இருக்க விஷயத்த வெளிப்படையா வெளியே சொல்லுவியா, நீ குடிச்சாதான் உண்மையை பேசுவனா, நீ கவலைப்படாத, நான் உனக்கு போய் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரேன், அதை நீ ஃபுல்லா குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உன் மனசுல என் மேல இருக்க காதலை ஓப்பனா சொல்லு, என்னடா நான் போய் உனக்கு வேணா ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரவான்னு சொல்லி கேட்க, தேவையில்லை, நேத்து நான் போதையில வாய்க்கு வந்தபடி ஏதோ பேசியிருக்கேன், அதெல்லாம் உண்மை கிடையாது, நேத்து நான் பேசினதையெல்லாம் நீ எதுவும் பெருசா எடுத்துக்காதுன்னு சொல்ல, கியூட்டா மிக்காவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, அது எப்படா நம்பாம இருக்க முடியும், நேத்து நைட்டு நீ என்னை எந்த அளவுக்கு லவ் பண்ற, என்னை எவ்வளவு பிடிக்கும்னு சொன்னது மட்டும் இல்லாம இது ஃபுல்லா என்ன தூங்க விடாம கிஸ் கொடுக்க சொல்லி குழந்தை மாதிரி அழுதுட்டு இருந்த, நீ என்கிட்ட உரிமையோட முத்தம் கேட்டு அழுதப்ப நீ எவ்வளவு கியூட்டா இருந்த தெரியுமா, நீ நேத்து முத்தத்துக்காக என்கிட்ட அடம் பிடிச்சு அலறத பார்க்கும்போது குழந்தை ஸ்வீட்டான கேண்டியை கேட்டு அலற மாதிரியே கியூட்டா இருந்தது, எனக்கு திரும்பவும் அந்த கியூட்டான மிக்காவை பார்க்க ஆசைப்படுறேன்னு சொல்ல, அதையெல்லாம் கேட்டு பதட்டமான மிக்கா, நான் தான் சொல்றேன்ல நேத்து ஓவரா குடிச்சதுனால மண்டை குழம்பி போய் அப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன், நேத்து நான் உன்கிட்ட பேசினது எதுவுமே உண்மை கிடையாது, இப்ப நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ, உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்காது, உன் மேல எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் கிடையாதுன்னு சொல்ல, அதை கேட்ட ஃபெலிக்ஸ் கூலா சிரிச்சுக்கிட்டே, ஓ அப்படியா உனக்கு என்ன பிடிக்காது, என் மேல உனக்கு எந்த காதலும் இல்லைன்னு சொல்ல வர சரிதானன்னு கேட்க, எப்பவும் கோவமா இருக்க ஃபெலிக்ஸ் இன்னைக்கு எந்த கோவமும் இல்லாம கியூட்டா சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்து கன்ஃபியூஸ் ஆன மிக்கா, இப்ப எதுக்காக இவன் இப்படி பல்ல காட்டிட்டு இருக்கான், இவன் இப்படி சிரிக்கிறத பார்க்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த டெவில் சிரிப்புக்கு பின்னாடி என்ன சம்பவம் காத்துட்டு இருக்கோன்னு பயமா இருக்குன்னு சொல்லி மிக்கா மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்க, சைலண்டா இருக்க மிக்காவை பார்த்த ஃபெலிக்ஸ் மிக்காவை பெட்ல படுக்க வைக்கிறங்கிற பேர்ல அவன் பாட்டுக்கு மிக்காவோட கையை பிடிச்சு இழுத்து அவன் பக்கத்துல க்ளோஸ் ஆவார, அதை பார்த்து பயந்து போன மிக்கா, ஃபெலிக்ஸ் என்ன பண்ற நீன்னு சொல்லி கேட்க, ஃபெலிக்ஸ் பயப்படாத, நான் உன்னை பெட்ல படுக்க வைக்க ஹெல்ப் பண்றேன், உன் கால்ல இருக்க காயத்துக்கெல்லாம் இப்பதான் நம்ம மருந்து போட்டு முடிச்சிருக்கோம், இந்த நேரத்துல நீ காலை அசைக்காம அமைதியா இருக்கணும்னு சொல்லி மிக்காவை பெட்ல படுக்க வச்ச ஃபெலிக்ஸ் மிக்கா மேல இருந்து எழுந்திருக்காம மிக்காவையே பார்த்துட்டு இருக்க, அதை பார்த்த மிக்கா, ஃபெலிக்ஸ் நீ எதுக்காக என் பக்கத்துல இவ்வளவு க்ளோஸா இருக்க, என் மேல இருந்து முதல்ல எழுந்திரின்னு சொல்லி மிக்கா ஃபெலிக்ஸ பிடிச்சு தள்ளிவிட, ஃபெலிக்ஸ் என்ன பண்ற நீ, நான் எதுவும் உன்னை பண்ணிட மாட்டேன், அதனால பயப்படாம ஆடாம அசையாம அமைதியா படுத்துட்டுன்னு சொல்ல, அதை கேட்ட மிக்கா, எல்லாம் சரிதான், ஆனா நீ என் மேல படுத்திருக்க இந்த பொசிஷனை பார்க்கும்போது நார்மலா நீ எனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியே இல்ல, நீ என் பக்கத்துல இவ்வளவு க்ளோஸா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்குன்னு சொல்ல, அதை கேட்ட ஃபெலிக்ஸ் சிரிச்சுக்கிட்டே, ஏண்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உனக்கு என் மேல எந்த காதலும் இல்ல, என்ன பிடிக்கலன்னு சொன்ன, பிடிக்காத என் மேல உனக்கு எப்படா ஃபீலிங்ஸ் வருது, சரி நீ சொல்ற மாதிரி உனக்கு என்ன பிடிக்கல, என் மேல உனக்கு எந்த காதலும் இல்லனாலும் பரவாயில்ல, ஆனா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை அளவுக்கு அதிகமா காதலிக்கிறேன், நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேங்கிறத உனக்கு நிரூபிச்சு காட்டி என் மேல உனக்கு இருக்க காதல கூடிய சீக்கிரம் நீயே உன் வாயால என்கிட்ட சொல்ல வைப்ப, ஆனா உனக்கு என் மேல காதல் இருக்கு, நீ என் அளவுக்கு அதிகமா காதலிக்கிறேங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் மிக்கா, அதனால நீ என் மேல காதல் இல்லைன்னு சொல்லி நடிக்கிறத முதல்ல நிறுத்துன்னு சொல்ல, அதையெல்லாம் கேட்ட மிக்கா, நீ எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, எனக்கு நீ சொல்றது எதுவுமே புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி சமாளிக்க, ஃபெலிக்ஸ் அப்படியா, அப்ப நான் உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேன் மிக்கா, நம்ம டேட் பண்ணலாமான்னு சொல்லி கேட்க, அதை கேட்டு ஷாக்கான மிக்கா, என்ன டேட்டிங்கான்னு கேட்க, ஃபெலிக்ஸ் ஆமா டேட்டிங் போலாமான்னு சொல்லிக்கிட்டே மிக்காவோட பக்கத்துல க்ளோஸா வந்த ஃபெலிக்ஸ் ஹஸ்கி வாய்ஸ்ல, ஆனா அதுக்கு முன்னாடி நான் உன்னை கிஸ் பண்ண விரும்புறேன், நான் கிஸ் பண்ண நீ அனுமதி கொடுப்பியா மிக்கான்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட மிக்கா மனசுக்குள்ள, நானும் இப்போ ஃபெலிக்ஸை கிஸ் பண்ண விரும்புறேன்னு சொல்லிட்டு இருந்தவன் ஃபெலிக்ஸ் கிட்ட, சரி கிஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி ஃபெலிக்ஸும் மிக்காவும் லிப் டு லிப் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண, அப்ப மிக்கா வாய்ஸ் ஓவர்ல, எனக்கு ஃபெலிக்ஸை ரொம்ப பிடிக்கும், ஃபெலிக்ஸ் எனக்கு முத்தம் கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும், நானும் அவனுக்கு முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு விரும்புறேன்னு சொல்லி குழந்தைகிட்டே மிக்கா ஃபெலிக்ஸோட லிப்ல டீப்பா கிஸ் பண்ண, இப்போ ஒரு வழியா கிஸ் பண்ணி முடிச்ச ஃபெலிக்ஸ் மிக்கா கிட்ட, நீ என்னோட ரெக்வஸ்ட்டை ஏத்துக்கிட்டு எனக்கு முத்தம் கொடுத்ததை பார்க்கும்போது நீ என்னோட ப்ரொபோசலை ஏத்துக்கிட்ட மாதிரி தெரியுது, உன்னோட இந்த ரியாக்ஷனுக்கான அர்த்தம் உனக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிறது தானேன்னு சொல்லி கேட்க, மிக்கா ஆமா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நானும் உன்னை லவ் பண்றேன், ஆனா நம்மளோட இந்த காதல் நிச்சயமா ஒண்ணு சேராதுன்னு சொல்ல, அதை கேட்ட ஃபெலிக்ஸ் ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்க, மிக்கா ஏன்னா நீ என்னோட யங் மாஸ்டர், நான் உன்னோட பர்சனல் சர்வெண்ட், அப்படி இருக்கும்போது நாம எப்படி ஒண்ணு சேர்ந்து வாழ முடியும், ஒருவேளை நாளைக்கே நம்மளோட காதல் விஷயம் உன்னோட 2 டாடிஸ்க்கு தெரிய வந்ததுன்னா அவங்க நம்ம காதலை ஏத்துக்குவாங்க நீ நினைக்கிறியான்னு சொல்லி கேட்க, ஃபெலிக்ஸ் எனக்கு அதை பத்தி எந்த
கவலையும் இல்ல. என் வாழ்க்கையில இத்தனை வருஷமா என் டாடிஸோட ஷெட்யூல் படி தான் நடந்துட்டு இருந்திருக்கேன். ஆனா இதுக்கப்புறம் அப்படி நடக்க நான் அனுமதிக்கவே மாட்டேன். ஒருவேளை என் டாடிஸ் உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சாங்கன்னா நம்ம காதலுக்காக நான் என்னோட டாடிஸை எதிர்க்கவும் தயாராயிருக்கேன். இதுக்கப்புறம் என்னோட வாழ்நாள் முழுக்க நான் உன் கூட வாழ விரும்புறேன். என் மனசு முழுக்க நீ மட்டும்தான் நிறைஞ்சிருக்க. நான் வாழ்ற கடைசி நிமிஷம் வரைக்கும் உன்னை பாதுகாப்பா பத்திரமா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதனால இப்ப நான் உன்கிட்ட வேண்டி கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நீ எனக்கு சொந்தமானவனா மட்டும் இருக்கணும்னு நான் விரும்புறேன். எனக்கு சொந்தமானவனா இருப்பையா? நான் மட்டும் உன்னை காதலிக்க எனக்கு அனுமதி தருவியான்னு பையன் காதல் மயக்கத்துல பெணாத்திட்டு இருக்க ஃபெலிக்ஸோட வார்த்தையெல்லாம் கேட்டு இம்ப்ரெஸ் ஆன மிக்கா மனசுக்குள்ள நான் இப்ப கேட்கறதெல்லாம் உண்மைதானா? இந்த மாதிரி இதயத்தை உருக்குற வார்த்தைய பேசிட்டு இருக்கிறது நிஜமாவே யங் மாஸ்டர் ஃபெலிக்ஸ் தானா? என்னால இதை நம்பவே முடியல. இதுக்கு முன்னாடி ஃபெலிக்ஸ் என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசினதே கிடையாது. இன்னைக்கு இவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தை உருக்கி இவர் மேல எனக்கு இருக்க காதலை இன்னும் அதிகப்படுத்துது. காட்டுக்குள்ள தொலைஞ்சு போன இந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள ஃபெலிக்ஸோட எண்ணங்கள் மொத்தமா மாறி போய் இன்னைக்கு ஃபெலிக்ஸ் என் கண்ணு முன்னாடி வேற ஒரு ஆள் மாதிரி தெரியறாருன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருந்தவன் ஃபெலிக்ஸ் கிட்ட, ஃபெலிக்ஸ் நம்ம டேட்டிங் பண்ணலாம், ஆனா நம்ம டேட்டிங் பண்ற விஷயம் மாளிகையில இருக்க யாருக்கும் தெரியக்கூடாது, ரொம்ப ரகசியமா இருக்கணும். நாளைக்கு நம்ம மாளிகைக்கு திரும்பி போனாலும் நீ என் மேல ஸ்பெஷலா எந்த கேரை எடுத்து பாத்துக்காம நீ என்கிட்ட எப்பவும் நடந்துக்கிற மாதிரி தான் நடந்துக்கணும், புரிஞ்சுதான்னு சொல்ல அதை கேட்ட ஃபெலிக்ஸ் எனது ரகசியமா வச்சுக்கணுமா? ஏன் அதுக்கு என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்க, அதுக்கு காரணம் சர்வெண்ட் யங் மாஸ்டரை லவ் பண்றதுக்கு அனுமதி கிடையாது. நான் உன்னை லவ் பண்ற விஷயம் மட்டும் பட்லர் கிம்முக்கு தெரிஞ்சதுன்னா அவர் அடுத்த நிமிஷமே என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாரு. இந்த வேலையை விட்டு போக நான் விரும்பல, அதனாலதான் சொல்றேன்னு சொல்ல அதை கேட்ட ஃபெலிக்ஸ் சரி சரி நீ சொன்ன மாதிரியே நடந்துக்கிறேன் போதுமான்னு சொல்ல மிக்கா சரி தள்ளி போ, எனக்கு இப்ப தூக்க வருது, நான் தூங்கணும்னு சொல்லி ஃபெலிக்ஸை பிடிச்சு தள்ளிவிட அதை பார்த்த ஃபெலிக்ஸ் மனசுல இவன் இப்படி ஆட்டிடியூட் காட்டும் போது எவ்வளவு அழகா இருக்கான்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தவன் மிக்கா கிட்ட, நாளைக்கு நம்ம மாளிகைக்கு போறோம், அதனால காலையில சீக்கிரமா எழுந்திருக்கணும், அதனால நீ நல்லா படுத்து தூங்குன்னு சொல்லி ஃபெலிக்ஸும் மிக்காவும் ஒன்னா படுத்து தூங்க ஆரம்பிக்க மலையில மிக்கா ரொம்ப நேரம் இருந்ததுனால அவனுக்கு நைட்டு ஹை ஃபீவர் வந்துட்டு அதை பார்த்து பயந்து போன ஃபெலிக்ஸ் விடிய விடிய தூங்காம மிக்காவோட பக்கத்துல இருந்து அவனை பொறுப்பா பாத்துக்க அடுத்த நாள் மாளிகையில பட்லர் கிம் ஒர்க்கர்ஸ் எல்லாரும் ஃபெலிக்ஸ் டேனியலை வெல்கம் பண்றதுக்காக வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க ஃபெலிக்ஸோட காரை பார்த்த ஆனா பட்லர் கிம் கிட்ட யங் மாஸ்டரோட கார் வந்துருச்சுன்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஃபெலிக்ஸையும் டேனியலையும் வெல்கம் பண்ண இங்க ஃபெலிக்ஸ் என்னடானா மிக்காவை குழந்தை மாதிரி கையில தூக்கிட்டு கார்ல இருந்து கீழே இறங்க அதை கவனிக்காத நம்ம பட்லர் கிம் ஃபெலிக்ஸ் டேனியல் கிட்ட வெல்கம் ஹோம் யங் மாஸ்டர் ஃபெலிக்ஸ், யங் மாஸ்டர் டேனியல், நீங்க ரெண்டு பேரும் எந்த இடையூறும் இல்லாம உங்க அழகான ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிருப்பீங்க நான் நம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஃபெலிக்ஸ் பட்லர் கிம் கிட்ட, பட்லர் கிம் நீங்க சீக்கிரமா டாக்டருக்கு கால் பண்ணி மாளிகைக்கு வர சொல்லுங்கன்னு சொல்ல ஃபெலிக்ஸ் கையில மயங்கி கிடக்கிற மிக்காவை பார்த்து ஷாக் ஆன பட்லர் கிம் மாஸ்டர் ஃபெலிக்ஸ் மிக்காக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க ஃபெலிக்ஸ் எதுவும் ஆகல, நேத்து இவன் மலையில நினைச்சதுனால ஹை ஃபீவர் வந்திருக்கு, நான் ஆல்ரெடி இவனுக்கு ஃபீவருக்கான டேப்லெட் எல்லாம் கொடுத்திருக்கேன், இருந்தாலும் டாக்டர் ஒரு தடவை வந்து இவனை ஃபுல்லா செக் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது, அதனாலதான் வர சொன்னேன்னு சொல்ல அதை கேட்ட பட்லர் கிம் நீங்க கவலைப்படாதீங்க யங் மாஸ்டர், டாக்டரை வர வச்சு மிக்காவை நான் பாத்துக்கிறேன், நீங்க மிக்காவை என் கையில கொடுங்க, நான் இவனை ரூமுக்கு தூக்கிட்டு போறேன்னு சொல்ல ஃபெலிக்ஸ் தேவையில்லை, நானே மிக்காவை அவனோட ரூமுக்கு தூக்கிட்டு போறேன்னு சொல்லி மிக்காவை தூக்கிட்டு ஃபெலிக்ஸ் அங்கிருந்து போக அதை பார்த்த பட்லர் கிம் என்ன நடக்குது இங்க? யங் மாஸ்டர் மிக்கா மேல அக்கறை காட்டுறத பார்க்கும்போது எனக்கு என்னமோ ஏதோ தப்பா இருக்க மாதிரி தோணுது, ஒருவேளை யங் மாஸ்டருக்கு மிக்காவை பிடிச்சிருக்கா என்ன? அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல, நான் தான் தேவையில்லாம ஓவரா யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆனா மிக்காவை இப்படி ஃபெலிக்ஸ் தூக்கிட்டு போறத டேனியல் பார்த்தா அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படுங்கிறது யங் மாஸ்டர் புரிஞ்சுக்காம இப்படி யங் மாஸ்டர் நடந்துக்கிறத பார்க்கும்போது ஃபெலிக்ஸையும் அவரோட காதலையும் என்னால புரிஞ்சுக்கவே முடியல. என்ன ஒரு வினோதமான கப்பல் மனசுக்குள்ள புலம்பிட்டு இருந்த பட்லர் ஃபெலிக்ஸ் கிட்ட, யங் மாஸ்டர் ஃபெலிக்ஸ் உங்களோட ரெண்டு டேடிஸும் நேத்தே மாளிகைக்கு வந்துட்டாங்க, அவங்க உங்களுக்காகவும் டேனியலுக்காகவும் டீ ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல அதை கேட்டு ஷாக் ஆன ஃபெலிக்ஸ் என்ன சொல்றீங்க? என்னோட டேடிஸ் ரெண்டு பேரும் இங்க வந்திருக்காங்களா? அவங்க வர விஷயத்த நீங்க ஏன் முதல்லயே என்கிட்ட சொல்லலன்னு கேட்க கிம் அதுக்கு காரணம் அவங்க ரெண்டு பேரும் டேனியல் இங்க இருக்க விஷயத்த கேள்விப்பட்டு டேனியல் உங்க கூட இருக்க இந்த நேரத்தை இன்னும் ஸ்பெஷலா மாத்துறதுக்காக அவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்காங்க, அதை பத்தி பேசுறதுக்காகத்தான் இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல அதை கேட்டு ஷாக் ஆன டேனியல் எனது என்கேஜ்மெண்டா? ரோமியோ என்ன காப்பாத்து, உன் ஜூலியட்டை உன்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறாங்க, நண்பனுக்கு உதவி பண்ண ஆசைப்பட்டு இப்படி வந்து மாட்டிக்கிட்டனேன்னு பையன் பயத்துல புலம்பிட்டு இருக்க இங்க ஃபெலிக்ஸ் மிக்கா அவன் நெஞ்சு மேல சாஞ்சு குழந்தை தொட்டில தூங்குற மாதிரி அமைதியா தூங்கிட்டு இருக்க மிக்காவை பார்த்த ஃபெலிக்ஸ் நான் முதல்ல மிக்காவை ரூமுக்கு கூட்டிட்டு போய் அவனை படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் போய் என் டேடிஸை பாத்துக்கிறேன், நான் வர வரைக்கும் டேனியல் நீ போய் என் டேடிஸை பார்த்து பேசிட்டுருன்னு சொல்லி ஃபெலிக்ஸ் வேகமா அங்கிருந்து போக அதை கேட்ட டேனியலும் கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி வீட்டுக்குள்ள வந்த டேனியல் ஃபெலிக்ஸோட டேடிஸ் கூட பேசிட்டு இருக்க இப்போ ஒரு வழியா டேடிஸை பார்க்க டீ ரூமுக்கு வந்த ஃபெலிக்ஸ் அவனோட டேடிஸை பார்த்து டேடிஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்க ரூமுக்குள்ள வந்த மகனை பார்த்த ஒயிட் ஹேர் டாடி மகனே நீ வந்துட்டியா, அடடா என் மகன் எவ்வளவு அழகா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்க அதை கேட்ட ரெட் ஹேர் டாடியும் ஆமா நம்ம பையனை பார்த்து ரொம்ப வருஷம் ஆனதுனால ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு வளர்ந்துட்டான்னு சொல்ல அதை கேட்ட ஒயிட் ஹேர் டாடி எழுந்து ஃபெலிக்ஸோட பக்கத்துல வந்து அவனை கட்டி பிடிச்சுக்கிட்டு இவன் எவ்வளவு உயரமா வளர்ந்துட்டான் பாத்தீங்களா, இவனை லாஸ்ட் டைம் நான் பார்க்கும் போதே என் முளை
முழங்கால் அளவுக்கு குட்டியா இருந்தா. அதெல்லாம் இவன் என் காலை கட்டி பிடிச்சுக்கிட்டு என்ன தூக்கிட்டு போங்கன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருந்தவன் இன்னைக்கு என்னை விட உயரமா வளர்ந்து நிக்கிறான். நான் என் மகனை ரொம்ப மிஸ் பண்றேன், அதனால என் ஆசை தீர்ற அளவுக்கு என் மகனுக்கு நான் முத்தம் கொடுக்க விரும்புறேன்னு சொல்லி ஒயிட் ஹேர் டாடி பிலிக்ஸோட கண்ணத்துல முத்தம் கொடுக்க, அதை பார்த்த ரெட் ஹேர் டாடி சரியா சொன்னா, அன்னைக்கு குட்டி பையனா பார்த்த நம்ம பிலிக்ஸ் இன்னைக்கு இவ்ளோ பெரியவனா வளர்ந்து ஹேண்ட்ஸமானவனா இருக்கான். இதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல, அதையெல்லாம் கேட்ட பிலிக்ஸ், நீங்க 2 பேரும் என்ன இந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்கன்னா அப்பயே நீங்க இத்தனை வருஷமா என்ன பார்க்க ஒரு தடவை கூட இங்க வரலன்னு சொல்லி கேட்க, ஒயிட் ஹேர் டாடி அதான் இப்போ நாங்க வந்துட்டோம்ல, இத்தனை நாள் நாங்க உன்னை பார்க்க வராததை நினைச்சு நீ எங்க மேல கோவப்படாத. நம்ம கம்பெனில தொடர்ந்து வேலைகள் இருந்துட்டே இருந்தனால அதனால உன்னை பார்க்க இங்க வர முடியாம போயிடுச்சு. ஆனா இனி அப்படி இல்ல, நாங்க உன் கூட கொஞ்ச நாள் தங்கலான்னு பிளான் பண்ணி தான் இங்க வந்திருக்கோம். அதனால இதுக்கப்புறம் நான் என் மகனை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டேன். நான் இங்க இருக்க நாள் மொத்தமும் என் மகன் கூடவே தான் இருக்க போறேன். என்ன மகனே, இப்போ உனக்கு சந்தோஷமா? நீயும் டாடியை ரொம்ப மிஸ் பண்ணியா என்னன்னு சொல்லி கேட்க, யார் சொன்னா நான் உங்களை மிஸ் பண்ணனே? நான் உங்களை மிஸ் பண்ணவே கிடையாதுன்னு சொல்லி நோஸ் கட் பண்ணிவிட, அதை கேட்டு டென்ஷனான ஒயிட் ஹேர் டாடி, என்னது மிஸ் பண்ணவே இல்லையா? என்னடா சொல்ற நீ? இதான் உன் டாடிஸ் மேல நீ வச்சிருக்க பாசமானு சொல்லி கத்த, அதை பார்த்த ரெட் ஹேர் டாடி, டார்லிங் கோவப்படாத, பிலிக்ஸ் கண்டிப்பா நம்மள மிஸ் பண்ணிருப்பான். அவன் சும்மா விளையாட்டுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா, நீ கோவப்படாத, என் பக்கத்துல வந்து உட்காரு. நாம இப்படி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பேசி எவ்வளவு நாள் ஆகுது, வாங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து டீ சாப்பிட்டே பேசலாம்னு சொல்லி கூப்பிட, அப்ப ஒரு வழியா பிலிக்ஸோட டாடிஸ் பிலிக்ஸ் டேனியல் 4 பேரும் ஒன்னா உட்காந்து காஃபி குடிச்சுக்கிட்டே பேச ஆரம்பிக்க, அப்ப ரெட் ஹேர் டாடி பிலிக்ஸ் கிட்ட, பிலிக்ஸ் பட்லர் கிம் எங்க கிட்ட நீயும் டேனியலும் சேர்ந்து ட்ரிப்புக்கு போயிருக்கிறதா சொன்னாரே, உங்க ட்ரிப் எல்லாம் எப்படி போச்சு? ட்ரிப்ல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, 2 பேரும் சந்தோஷமா தானே இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்க, பிலிக்ஸ் ஆமா டாடி, நாங்க செரி பிளாசம் பாக்குறதுக்காக ஹாங்பா வில்லேஜ்க்கு போயிருந்தோம்னு சொல்லிட்டு இருக்க, பிலிக்ஸும் டேனியலும் ஒட்டி உட்காராம தள்ளி தள்ளி உட்கார்ந்து இருக்கிறத கவனிச்ச ஒயிட் ஹேர் டாடி பிலிக்ஸ் கிட்டையும் டேனியல் கிட்டையும், ஒரு நிமிஷம் டேனியல் பிலிக்ஸ், நீங்க 2 பேரும் ஒன்னா உட்காராம எதுக்காக தூரம் தூரமா தள்ளி உட்காந்துட்டு இருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு? ஏதாவது சண்டை கிண்ட பண்ணிக்கிட்டீங்களா என்னன்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட டேனியல் பிலிக்ஸோட பக்கத்துல வந்து அவனை கட்டி பிடிச்சுக்கிட்டு, ஐயோ அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, பிலிக்ஸ் என் மேல உயிரையே வச்சிருக்கான், அதே மாதிரி நானும் பிலிக்ஸ் மேல என் உயிரையே வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி சண்டை பண்ணிக்க முடியும்? அப்புறம் உங்களுக்கு தெரியுமா, இந்த ட்ரிப்ல பிலிக்ஸ் எனக்காக ரொமான்டிக் சாங் எல்லாம் பாடி காட்டி என்ன சந்தோஷப்படுத்தினா, பிலிக்ஸ் என் மேல வச்சிருக்க காதலை பார்த்து நாங்க தங்கி இருந்த ரெசார்ட்ல இருக்க எல்லாரும் வாயடைச்சு போயிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன்னு சொல்லிட்டு இருந்தவன் திரும்பி பிலிக்ஸ பார்த்து, என்ன பிலிக்ஸ் எதுவும் பேசாம சைலண்டா இருக்க, நம்ம சண்டை எதுவும் பண்ணிக்கல, நம்ம சந்தோஷமா தான் இருக்கணும், உன் டாடிஸ் கிட்ட சொல்லுன்னு சொல்ல, அதை கேட்ட பிலிக்ஸ் மனசுக்குள்ள, டேனியல் சொல்றது எல்லாமே உண்மைதான், ஆனா நான் அதை பண்ணதெல்லாம் டேனியலுக்காக இல்ல, என் மிக்காக்காக மட்டும்தான் சொல்லி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருந்தவன் அவன் டாடிஸ் கிட்ட, ஆமா நாங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம், எங்களுக்குள்ள எந்த சண்டையும் கிடையாதுன்னு சொல்ல, அதை கேட்டு ஹாப்பியான ரெட் ஹேர் டாடி அவர் ஒய்ஃப் கிட்ட, செல்லம் பாத்தியா, நான் சொன்னேன்ல இவங்க 2 பேரும் அப்படியே நம்மள மாதிரியே இருக்காங்க, நாம லவ் பண்ற காலத்துல நம்ம காதலை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தி சந்தோஷமா இருந்தோமோ அப்படியே இவங்களும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க, அதை கேட்ட ஒயிட் ஹேர் டாடி, அப்படி இருந்தா ரொம்ப நல்லதா, சரி இப்ப நம்மள பத்தின விஷயம் எதுக்கு, நம்ம இப்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பேசலாமான்னு சொல்லி கேட்க, ஹேர் டாடி ஆமாமா நேரா விஷயத்துக்கு வருவோம், பிலிக்ஸ் நாங்க இன்னைக்கு 2 முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேச போறோம். அதுல முதல் விஷயம், உனக்கு கிராஜுவேஷன் முடிய இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, நீ உன் படிப்பை முடிச்சதும் சொந்த ஊர்ல நம்ம ஸ்டார்ட் பண்ண போற கம்பெனில ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடு. ஒர்க்ல என்ன டவுட் இருந்தாலும் அதை ஜூன் கிட்ட கேளு, அவரு உனக்கு எல்லாத்தையும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு, புரிஞ்சுதான்னு சொல்லி கேட்க, பிலிக்ஸ் எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுது டாடி, நீங்க கவலைப்படாதீங்க, என்னால முடிஞ்ச பெஸ்ட் கொடுப்பேன்னு சொல்லி பேசிட்டு இருக்க, டாடி இப்ப நம்ம 2வது விஷயத்தை பத்தி பேசுவோம். அது என்னன்னா, நீயும் டேனியலும் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போறீங்க. நான் பட்லர் கிம் கிட்ட ஆல்ரெடி இத பத்தி பேசி என்கேஜ்மெண்ட்க்கு தேவையான ஏற்பாடை எல்லாம் பண்ண சொல்லிட்டேன்னு சொல்ல, அதை கேட்டு டென்ஷனான பிலிக்ஸ், என்ன சொல்றீங்க நீங்க, யாருக்கு என்கேஜ்மெண்ட், யாரை கேட்டு இந்த முடிவு எடுத்தீங்கன்னு சொல்லி கேட்க, அதை கேட்டு கடுப்பான ஒயிட் ஹேர் டாடி, என்னடா கேள்வி இது, நீங்க 2 பேரும் ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படி இருக்கும்போது என்கேஜ்மெண்ட் பண்றதுல என்ன தப்பு இருக்கு, காலகாலத்துல கல்யாணத்தை பண்ணிட்டு எங்களுக்கு பேரம்பேத்திய பெத்து கொடுக்கற வழிய பாருங்க, அதை விட்டுட்டு தேவையில்லாம கேள்வி கேட்டுட்டு இருக்காதுன்னு சொல்லி கத்த, அதை கேட்ட ரெட் ஹேர் டாடி, டார்லிங் கோவப்படாத, அமைதியா இரு, பிலிக்ஸ் எதுக்காக இப்ப கல்யாணம் வேண்டான்னு சொல்றாங்கிறதுக்கான விளக்கத்தை அவனே சொல்லட்டும்னு சொல்லி சமாதானப்படுத்த, அமைதியான ஒயிட் ஹேர் டாடி பிலிக்ஸ் கிட்ட, சரி நீ எதனால இப்ப மேரேஜ் வேண்டான்னு சொல்ற, அதுக்கு என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு சொல்லி கேட்க, பிலிக்ஸ் அதுக்கு காரணம், இப்பதான் நான் காலேஜே முடிக்க போறேன், இதுக்கப்புறம் நான் கம்பெனில ஜாயின் பண்ணி நான் என்னோட வேலையில முன்னாடி வரணும்னு நினைக்கிறேன், அதே மாதிரி டேனியலும் புது மூவில கமிட் ஆயிருக்கான், அப்படி இருக்கும்போது அந்த ஷூட்டிங்ல அவனும் பிஸியா இருப்பான், இந்த மாதிரி நேரத்துல நாங்க மேரேஜ் பண்றது சரியா வராது, நானும் டேனியலும் சேர்ந்து இன்னும் 2-3 வருஷத்துக்கு தனித்தனியா சில பிளான் எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்ல, அதையெல்லாம் கேட்டு கடுப்பான ஒயிட் ஹேர் டாடி, என்னது தனித்தனியா பிளான் வச்சிருக்கீங்களா, நீங்க பேசுறது உங்களுக்கே முட்டாள்தனமா தெரியலையா, ஏண்டா நம்ம குடும்பத்துக்கு வாரிசு இருக்கணும் நீ நினைக்கிறியா இல்லையா, நானும் பேர குழந்தைய பாக்குறதுக்காக எத்தனை வருஷம் காத்திருக்கணும் நீ நினைக்கிற, 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சு 3 வருஷத்துக்கு மேல ஆகுது, அப்படி இருக்கும்போது மேரேஜ் பண்றதுல என்னதான் உங்களுக்கு பிரச்சனை, பிலிக்ஸ் நீ இப்படி மேரேஜை தள்ளி போட்டுக்கிட்டே போனா அதுக்கப்புறம் குழந்தை பெத்துக்கிற திறன் உனக்கு கம்மியாயிரும் உனக்கு தெரியும்ல,
அப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டே நீ ஏன் எங்க கவலைய புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? உனக்கு குழந்தை பெத்துக்கிற திறன் ஆல்ரெடி 65% மட்டும் தான் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி பேர குழந்தைய பெத்து கொடுக்கற வழிய பாருங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கு. அதையெல்லாம் பார்த்த ரெட் ஹேர் டாடி, டார்லிங் எதுக்காக நீ இப்படி உணர்ச்சி வசப்பட்டு கத்திட்டு இருக்க? கொஞ்சம் பொறுமையா பேசுன்னு சொல்ல ஹஸ்பண்ட் பேசுறத காதுல கூட வாங்கிக்காம ஒயிட் ஹேர் டாடி டேனியலை பார்த்து, டேனியல் அவன் தான் புரிஞ்சுக்காம ஏதோ பேசி வளரிட்டு இருக்கான், நீயாவது எங்களை புரிஞ்சுக்கோ. டேனியல் நீ புது மூவில பிஸியா இருக்குன்னு எங்களுக்கு புரியுது, ஆனா எங்களுக்காக ஒரு வருஷம் மட்டும் உன்னோட ஆக்டிங்க ஸ்டாப் பண்ணிட்டு எங்களுக்கு குழந்தை பெத்து தர முடியுமா? நீ எங்களுக்கு பேர குழந்தைய பெத்து கொடுத்ததுக்கு அப்புறம் நீ திரும்பவும் நடிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோ, உனக்கு முழு சப்போர்ட் நாங்க கொடுக்கறோம்னு சொல்ல ரெட் ஹேர் டாடி, ஆமாமா எனக்கும் ஃபேமஸான நிறைய டைரக்டர்ஸ் தெரியும், அவங்க கிட்ட நான் ஒரு கால் பண்ணனா போதும் உனக்கு மெயின் ரோல் எல்லாம் கிடைக்கிற மாதிரி நான் பண்ணிடுவேன், அதனால நீ கவலைப்படாம எங்களுக்கு எங்க பேர குழந்தைய பெத்து கொடுன்னு சொல்லி கேட்க அதையெல்லாம் கேட்டு டேனியல், நீங்க என் மேல வச்சிருக்க இந்த அன்பையும் அக்கறையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆனா நான் இப்படி சொல்றேன்னு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க, நான் யாரோட உதவியும் இல்லாம என் சொந்த முயற்சியில எனக்கான பேரையும் புகழையும் உருவாக்கிக்க நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் எனக்கு புது மூவிக்கான ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் ஆக போகுது, இந்த மாதிரி சூழ்நிலையில என்னால எப்படி மேரேஜ் பண்ணிக்கவோ இல்ல குழந்தை பெத்துக்கவோ முடியும், அது மட்டும் இல்லாம இப்ப எனக்கு குழந்தை பெத்துக்கிற வயசும் இல்லன்னு சொல்லி பேசிட்டு இருக்க அதையெல்லாம் கேட்ட பிலிக்ஸ் அவன் டாடிஸ் கிட்ட, இங்க பாருங்க நாங்க ரெண்டு பேரும் முடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இருக்கு, இந்த மாதிரி நேரத்துல நாங்க குழந்தை பெத்துக்கிட்டா எங்கனால குழந்தைய சரியா வளர்க்க முடியாது, அதனால நீங்க எங்களை கல்யாணம் பண்ணிக்கோங்க குழந்தை பெத்துக்கோங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கு. அதையெல்லாம் கேட்ட டேனியல் மனசுக்குள்ள பிலிக்ஸோட வாழ்க்கைய காப்பாத்த ஒரு 5 வருஷம் லவ்வரா நடிச்சா போதும், அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் அமைச்சுக்கலான்னு பார்த்தா இங்க பிலிக்ஸோட டாடிஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து பிலிக்ஸ் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவன் குழந்தைய என்ன பெத்தெடுக்க வச்சிருவாங்க போலயே. ஆனா என்னால எப்படி பிலிக்ஸோட குழந்தைய பெத்தெடுக்க முடியும்? எனக்கு பிலிக்ஸோட குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்கான தகுதி வெறும் 13% மட்டும் தானே இருக்கு, இந்த உண்மையை நான் வெளியவும் சொல்ல முடியாது, நான் என்ன பண்றது? கடவுளே என்ன காப்பாத்துன்னு பையன் மனசுக்குள்ள கதறிட்டு இருக்கு. பிலிக்ஸ் சொன்னதை கேட்டு கடுப்பான ஒயிட் ஹேர் டாடி, என்ன விளையாடுறியா? நீங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கீங்க, அது போக 5 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படி இருக்கும்போது நீங்க மேரேஜ் பண்ணா என்ன? எதுக்காக மேரேஜ் பண்ண இந்த அளவுக்கு யோசிக்கிறீங்க? அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் மேரேஜை எத்தனை வருஷத்துக்கு தள்ளி போடலாம்னு நினைக்கிறீங்க? 5 வருஷமா இல்ல 10 வருஷமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க அப்போங்க பட்லர் கிம் வராரு. பட்லர் கிம்ம பார்த்த பிலிக்ஸ் அவன் டாடிஸ் பேசுறத காதுல கூட வாங்கிக்காம அவன் பட்லர் கிம் கிட்ட, பட்லர் கிம் டாக்டர் வந்து மிக்காவை செக் பண்ணாரா? மிக்காவை செக் பண்ண டாக்டர் என்ன சொன்னாரு? அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையேன்னு சொல்லி கேட்க பட்லர் கிம், யங் மாஸ்டர் டாக்டர் வந்து மிக்காவை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு அவர் மலையில நனைஞ்சதுனால அவருக்கு ஹை ஃபீவர் இருக்கிறதாவும் டேப்லெட் போட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தா சரியாயிருன்னு சொல்லிட்டு போயிருக்காருன்னு சொல்ல அதை கேட்ட பிலிக்ஸ், ஓ அப்படியா, அப்ப அண்ணா கிட்ட சொல்லி அண்ணாவை மிக்காவோட பக்கத்திலேயே இருக்க சொல்லுங்க, அப்புறம் கிச்சன்ல சொல்லி மிக்காக்காக ஸ்பெஷலா கஞ்சி ரெடி பண்ணி வைக்க சொல்லுங்க, மிக்கா தூங்கி எழுந்ததும் அவனுக்கு டைம்க்கு கஞ்சியும் டேப்லெட்டும் கொடுத்துருங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்க அதையெல்லாம் கேட்டு உக்கிரமான ஒயிட் ஹேர் டாடி, பிலிக்ஸ் நான் பேசுறத நீ கேக்குறியா இல்லையா? நான் இங்க எவ்வளவு முக்கியமான விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ அதை கேக்குறத விட்டுட்டு மிக்கா மிக்கான்னு மிக்காவை பத்தியே பேசிட்டு இருக்கியே, யாரா அந்த மிக்கா? அந்த மிக்கா என் பேர குழந்தைய விட முக்கியமானவனா என்னன்னு சொல்லி கேட்டு கத்த அதை கேட்ட ஒயிட் ஹேர் டாடி, டார்லிங் மறந்துட்டியா? மிக்காங்கிறது நம்ம பிலிக்ஸோட பர்சனல் சர்வன்ட், அந்த பையன் தான் நம்ம பிலிக்ஸ பொறுப்பா பாத்துட்டு இருக்கான், இப்ப அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லாதனால பிலிக்ஸ் அவனை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கான், நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ ரிலாக்ஸா இருன்னு சொல்லிட்டு இருக்க. பிலிக்ஸ் திரும்பி அவனோட டாடிஸ பார்த்து, நீங்க பேசுறதையெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், எனக்கு உங்களோட ஃபீலிங்ஸ் என்னங்கிறது ரொம்ப நல்லா புரியும், ஆனா என்னோட முடிவு ஒண்ணுதான், எனக்கும் டேனியலுக்கும் இப்போ மேரேஜ் பண்ற ஐடியா சுத்தமா கிடையாது, அதனால நீங்க எங்களை கல்யாணம் பண்ணிக்கோங்க குழந்தை பெத்துக்கோங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ்னு சொல்லி பேசிட்டு இருந்தவன் திரும்பி டேனியலை பார்த்து, டேனியல் ட்ரிப் முடிச்சு வந்ததுல நீ ரொம்ப டயர்டா இருப்ப, அதனால நீ முதல்ல உன்னோட ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடு, நான் உன்னை அப்புறம் வந்து பாக்குறேன்னு சொல்ல அதை கேட்ட டேனியல் சரின்னு சொல்லி பிலிக்ஸ் டேனியலும் அங்கிருந்து கிளம்ப அதை பார்த்து கடுப்பான ஒயிட் ஹேர் டாடி பிலிக்ஸ் கிட்ட, பிலிக்ஸ் நீ எங்க போற? நான் இன்னும் பேசி முடிக்கவே இல்லைன்னு சொல்லி கத்திட்டு இருக்க அதை பார்த்த ரெட் ஹேர் டாடி அவர் ஒய்ஃப் கிட்ட, எதுக்காக சொல்ல இப்படி கத்திட்டு இருக்க? அவங்க தான் பர்சனல் ஒர்க் இருக்கு, அதை முடிச்சதுக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணிக்குவேன்னு சொல்றாங்கல்ல, அவங்க வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க சொன்ன மாதிரி மேரேஜ் பண்ணி நம்மளுக்கு பேர குழந்தைய பெத்து தர போறாங்க, அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோமேன்னு சொல்ல அதை கேட்ட ஒய்ஃப், என்ன விளையாடுறீங்களா? அவங்க இப்படியே ஏதாவது காரணத்தை சொல்லி சொல்லி இன்னும் 10 வருஷத்துக்கு கல்யாணம் பண்ணாம நம்மள வெயிட் பண்ண வச்சுக்கிட்டே இருப்பாங்க, டாக்டர் அவனுக்கு இந்த வருஷம் தான் குழந்தை பெத்துக்கிறதுக்கான திறன் அதிகம் இருக்கு, அதனால இந்த வருஷமே கல்யாணம் பண்ணி வச்சு சீக்கிரமா பேர குழந்தைய பெத்தெடுக்கிற வழிய பாருங்கன்னு சொன்னாங்க. இந்த வருஷம் பிலிக்ஸ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்காம போனோம்னா அவனுக்கு குழந்தை பெத்துக்கிற திறன் குறைஞ்சு அவனுக்கு குழந்தை பெத்துக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காதுன்னு டாக்டர் சொன்னதை நீங்க மறந்துட்டீங்களா? டாக்டர் எல்லா விஷயத்தையும் தெளிவா இவன் முன்னாடி சொல்லி இருந்தோம், இவன் ஏன் அதை புரிஞ்சுக்காம இப்படி பண்றானே தெரிய மாட்டேங்குது, இவன் இப்படி பண்றதுனால காலப்போக்குல நம்ம குடும்பத்துக்கு வாரிசே இல்லாம போகுதுன்னு சொல்லி புலம்ப அதை கேட்ட ஹஸ்பண்ட், நீ சொல்றது சரிதான், உன்னோட இந்த கவலைய போக்குறதுக்காகவும் நம்ம குடும்பத்தை பெருசாக்குறதுக்காகவும் நாம வேணா செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்ணலாமான்னு சொல்லி கேட்க லைஃப் அதுக்கு வாய்ப்பே இல்ல, உங்க குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் குழந்தை பெத்துக்கிற சதவீதம் கம்மிங்கிறத மறந்துட்டீங்களா? கடவுள் புண்ணியத்துல நமக்கு மகன்
பிறந்திருக்கான். ஒருவேளை நமக்கு இந்த வருஷம் குழந்தை வேண்டான்னு சொல்லி நம்ம குழந்தைய தள்ளி போட்டிருந்தோம்னா அதுக்கப்புறம் நமக்கு குழந்தையே இல்லாம போயிருந்திருக்கும். அப்படி ஒரு நிலைமை நம்ம மகனுக்கு வந்துடக்கூடாதுங்கிறக்காகத்தான் நான் பிலிக்ஸ மேரேஜ் பண்ண சொல்லி போர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதை புரிஞ்சுக்காம பிலிக்ஸ் என்ன ரொம்பவே கஷ்டப்படுத்துறான்னு சொல்லி அழுதுகிட்டே, செல்ல பேரா நீ எப்ப தாத்தாவோட கைக்கு வருவ, நான் எப்ப உன்னை ஆசை தீர தூக்கி வச்சு கொஞ்சம் விளையாட போறேன், நீ ஏன் இன்னும் பூமிக்கு வராம சொர்க்கத்துல இருந்து தாத்தா படுற வேதனைய பார்த்து சிரிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி அழுக. அதை பார்த்த ஹஸ்பண்ட் அழாத செல்லம் எல்லாம் சரியாயிடும்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்க. அப்ப நம்ம ஒயிட் ஹேர் டாடிக்கு அவர் அமெரிக்கால இருந்து வாங்கிட்டு வந்த கில்மா மருந்து ஞாபகம் வர அவன் ஹஸ்பண்ட் கிட்ட, பேபி என்கிட்ட ஒரு அருமையான பிளான் இருக்குன்னு சொல்ல, அதை கேட்ட ஹஸ்பண்டும் என்ன பிளான் அது சீக்கிரமா சொல்லுன்னு கேட்க, வைஃப் ஹஸ்பண்டோட காதுல, ஆமா ஆல்பா ஃபுல் மூடா இருக்கும்போது ஒமேகா ஆல்பாவோட பக்கத்துல இருந்தா என்ன நடக்கும்னு சொல்லி கேட்க, ஹஸ்பண்ட் என்ன நடக்கும், 2 பேருக்குள்ள கசமுசா நடந்து ஒமேகா சீக்கிரமா பிரெக்னன்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, அதை கேட்டு ஹாப்பியான வைஃப் அவன் வாங்கிட்டு வந்த கில்மா மருந்த காட்டி, இங்க பாத்தீங்களா ஆல்பாவோட ஹீட்டை அதிகப்படுத்துறதுக்கான ஸ்பெஷல் மருந்து என்கிட்ட இருக்கு, இந்த மருந்து இன்னும் மார்க்கெட்டுக்கு கூட வரல, இந்த மருந்து ஆல்பாக்காக ஸ்பெஷலா யூஎஸ்ஏல ரெடி பண்ணியிருந்தாங்க, அதை நான் வாங்கிட்டு வந்ததும் இப்ப நல்லதா போச்சு, இந்த மருந்து பிலிக்ஸ்க்கு நம்ம கொடுத்தா போதும், இந்த மருந்தோட ஹீட்னால பிலிக்ஸ் அவனை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாம டேனியல் கூட பெட்ல ஒன்னா இருப்பான், அதுக்கப்புறம் நமக்கு சீக்கிரமா பேர குழந்தை வந்துடும். டார்லிங் நீங்க நான் பண்ண போற இந்த விஷயத்துக்காக என் மேல கோவப்பட்டு என்ன தடுக்க போறீங்களா என்னன்னு சொல்லி கேட்க, ஹஸ்பண்ட் என்ன இப்படி சொல்லிட்டேன், என் ஒய்ஃப் என்ன பண்ணாலும் அது சரியா தான் இருக்கும், நான் என் ஒய்ஃப்க்கு முழு சப்போர்ட் கொடுப்பேன்னு சொல்லி டாடிஸ் 2 பேரும் மாஸ்டர் பிளான் பண்ணிட்டு இருக்கு. இதோட காதல் நீதானா சீரிஸ் எபிசோட் 17 கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.